வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒட்டகம் மிதித்து வாலிபர் மரணம். புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் சேர்ந்து மனித சங்கிலி போராட்டம். மாணவியின் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று 3 கிலோமீட்டர் தூரம் மனித சங்கிலி போராட்டம் நடத்திய மருத்துவர்கள். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழா. பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் சேர்ந்து மனித சங்கிலி போராட்டம். கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து 4வது நாளாக ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். மாணவியின் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று 3 கிலோமீட்டர் தூரம் மனித சங்கிலி போராட்டம் நடத்திய மருத்துவர்கள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 4 நாட்களாக மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அகில இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்தது. இதனை ஏற்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் இன்று 1000க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவியின் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும், போராட்டத்தில் ஊடுருவிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில எல்லையில் தொடங்கிய மனித சங்கிலி போராட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, தொடர்ந்து இதுபோன்ற அநீதியை இழைக்கும் சமூக விரோதிகளை அரசு கண்டிக்க வேண்டும். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே உடனடியாக குற்றவாளிகளை தண்டிக்கும் வரை மருத்துவர்களின் போராட்டம் இந்தியா முழுவதும் தொடரும் என்று எச்சரித்தனர். எல்லாரும் ஜிப்மர் ரெசிடென்ட் டாக்டர் அசோசியேஷன்ல இருக்கிற எல்லாரும், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், நர்சிங் அசோசியேஷன், அப்புறம் இங்க ஃபேக்கல்டி அசோசியேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயி யூனியன், அது சார்பா எல்லா மக்களும் சேர்ந்து மனித சங்கிலி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த விஷயம் நாங்க எடுத்து வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் டாக்டருக்கு இந்த நிலைமை. அவங்க ஏன் செமினார் ரூம்ல போய் தூங்கணும்? அவங்களுக்கு தங்கறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இல்ல. நாங்க கேட்கறது 2 விஷயம். விமென் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு கூட வச்சுக்கோங்க, எங்க ஒர்க் பண்ணாலும் சேஃப்டியா இருக்கணும். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து 3வது நாளாக பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறும்பொழுது, பணிபுரியும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான பணியிடம் வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் விஸ்வாஹினி, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியோட ஸ்டூடெண்ட்ஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம இங்கே ஒரு போராட்டம் நடத்துகிறோம். அது எதுக்காகன்னு பார்த்தா, சில நாட்களுக்கு முன்னாடி ஆர்ஜிகே மருத்துவமனை கொல்கத்தாவில் நடந்த ஒரு அநியாயத்தை எதிர்த்து நம்ம இப்போ போராடுறோம். அது ஒரு மருத்துவருக்கு நடந்த அநீதி, அதை எதிர்க்கிறோம். ஒரு பல மணி நேரம் வேலை செஞ்சுட்டு சில நேரம் ஓய்வெடுக்கலாம்னு உறங்கிக் கொண்டிருந்த ஒரு மாணவி கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பத்தில் ஒட்டகம் மிதித்து ரமேஷ் என்பவர் உயிரிழந்த சிசிடிவி கேமரா காட்சி வெளியாகி உள்ளது.
போகுது இப்போ அந்த பெரட்டத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும். விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளை ஒட்டி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஜீவாலா மனநல காப்பகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் இரவு உணவு வழங்கினர். விடுதலை சிறுத்தை கட்சியின் நிறுவன தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் புதுவை மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக புதுவை மாநில ஊடக மைய செயலாளர் கார்முகில் ஏற்பாட்டில் முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஜவாலா மனநல காப்பகத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், மருத்துவர் ஜீவானந்தம், மாணவர் அணி நிர்வாகி தமிழ்மணி, ராஜேஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்த நாளை ஒட்டி தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவினர் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்த நாளை ஒட்டி அதிமுகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக தொகுதியிலும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட 25வது வார்டு கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞர் அணி, ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எழுபத்தி 8வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு பாரின் அரண் பசுமை சேவை அறக்கட்டளை மற்றும் துரை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மரக்கன்றுகள் நடுவிழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மரக்கன்றுகளை நட்டு துவங்கி வைத்தார். இந்திய திருநாட்டில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரின் அரண் பசுமை சேவை அறக்கட்டளை மற்றும் துரை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை ஆகியவைகளின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராம பகுதியில் நடைபெற்ற மூலிகை மரக்கன்று நடும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வனவிலங்கு மற்றும் இயற்கை ஆர்வலர் டாக்டர் பூபேஷ் குப்தா, புதுச்சேரி காவல்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு சிறப்பித்தனர். இவர்களுடன் பாரின் பசுமை சேவை அறக்கட்டளை தலைவர் பாஸ்கர், துரை ஆறுமுகம், ஐயா அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி, கலைமாமணி, அரியபுத்திரி, பார்த்தசாரதி, ரஞ்சித், ஓவியர் சக்தி, திருமுருகன், பூங்குழலி, ஊர் பொதுமக்கள், தலைவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் எழுந்தருளி உள்ள பாதாள பைரவி ஸ்ரீ மங்கள மகா வாராகி அன்னை திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் மேயர் நாராயணசாமி நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை மங்களநாதர் தேவஸ்தானத்தில் பாதாள பைரவி ஸ்ரீ மங்கள மகா வாராகி அன்னை திருக்கோவில் கும்பாபிஷேக விழா 16ஆம் தேதி வேள்வி எழுப்பி முதல் கால பூஜை, விநாயகர் வெள்ளி பூஜை, அய்யனாரப்பன் பூஜை மற்றும் வாராகி அம்மனுக்கு 1008 போற்றியும் 3ஆம் கால பூஜையும் நடைபெற்று 18ஆம் தேதி இன்று வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் ஸ்தாபகர் சிவஸ்ரீ நாராயண ஜீவானந்த சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாராயண ஜீவானந்த காஸ்ட்ரோ சுவாமிகள், நாராயண ஜீவானந்த பிரளயன் என்கிற லெனின் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்படும் 41வது குறுகி மற்றும் 14வது பூம்சே போட்டிகள் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மகாராஷ்டிரா மாநிலம் அவுங்காபாத்தில் நடைபெறுகிறது. புதுச்சேரி தேக்வாண்டா விளையாட்டு சங்கத்தின் சார்பாக ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி மிலன், கிறிஸ்ட் பொறியியல் கல்லூரி தேவானந்த், பயோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் நிதிஷ் தாஸ்தா பெருமாள், திருவள்ளூர் பள்ளி ரீனா ஜோஸ்பின், கிருத்திகா, வைஷ்ணவி, சுசிலாபாய் பள்ளி மிஸ்ரா, மாகே பிராந்தியத்தை சேர்ந்த புவனேஷ், பிஜிமுன், அரணவ், ஸ்ரீதா விஜில், அனாமி பிரமித், ரோஹா ஆகியோர் போட்டியில் கலந்து கொள்கின்றனர். தலைமை பயிற்சியாளராக தக்ஷண பிரியா, மேலாளராக நிதிஷ், தேசிய நடுவராக மஞ்சுளா தேவி, ஆனந்தராஜ், பவானி ஆகியோர் சென்றுள்ளனர். லாஸ்பேட்டை ஈசிஆர் ரோட்டில் இயங்கும் த்ரோனா தேக்வாண்டா அகாடமியில் நடைபெற்ற வழியனுப்பும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் மாஸ்டர் ஸ்டாலின் வாழ்த்தி பேசி உபகரணங்கள் வழங்கி வழியனுப்பி வைத்தார். சங்க செயலாளர் மஞ்சுநாதன், பொருளாளர் அரவிந்த், டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகவத் சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார், நிர்வாகிகள் சிலம்பரசன், மனோரஞ்சினி மற்றும் பெற்றோர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் பிறந்தநாள் விழா கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கழகத்தின் மாநில செயலாளர் சிவகுமாரன் ஏற்பாட்டின் பேரில் மணக்குள விநாயகர் கோவிலில் கழக தலைவர் மாற்று சேர்மன் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனை அடுத்து கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து கழகத்தின் நிர்வாகிகள் பரந்தாமன், ரவிக்குமார், மோகன சுந்தரம், ஆண்டாள், சந்திரன், அரம் நிஷா, மாஸ்கோ, கோமதி, ராகவன், ரகுத்தமன், ராஜாத்தி அம்மாள், கவிதா, அருணா, கௌரி, பிரகாஷ், செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள், நண்பர்கள், வியாபாரிகள், கட்சித் தொண்டர்கள் கலந்து கொண்டு மக்கள் முன்னேற்ற கழக சேர்மனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திமுக செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் பிறந்த நாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன் ஜேவிஎஸ் ஆறுமுகம் பிறந்த நாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து லெனின் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் நேரடியாக சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் தொகுதி மற்றும் மாநில திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நல்லா திரும்புங்க, நல்லா திரும்புங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று உழவர் சந்தை பகுதியில் உள்ள நேதாஜி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என்று திரளானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவினை ஒட்டி திருத்தேரில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாள்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாரதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாட்டுடன் விநாயக பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது.
இந்த திருத்தேரில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர். உழவர்கரை தொகுதி அரும்பர்த்தபுர பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செங்குழுநீர் அம்மன் ஆலய 121ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் பொதுமக்களுக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன், செயற்குழு உறுப்பினர் அருள்செல்வி, அவைத்தலைவர் விஜயசங்கரன், தொண்டரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ், ரகு, முத்துகிருஷ்ணன், சதீஷ், கிறிஸ்துவன், சுப்ராயன், நாராயணசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி ஆந்திர மகாசபாவில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தேசிய விருதாளர் மற்றும் கலைமாமணி மங்களம் சேகருக்கு உடுக்கை சிகரம் வீரகண்டமணியும் என்ற விருது மயிலம் பொம்முர ஆதீனம் அவர்களால் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஆந்திர மகாசபாவின் புதுவை அரசு கலைமாமணி MS ராஜா BAவின் கண்மணி கிரியேஷன் நடத்தும் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட தேசிய விருதாளர் மற்றும் கலைமாமணி மங்களம் சேகருக்கு பொம்முர ஆதீனம் மயிலம் சுவாமியார் மற்றும் சிவா சட்டமன்ற உறுப்பினர், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் ஆகியோர் திருக்கரங்களால் உடுக்கை சிகரம் வீரகண்டமணியும் என்ற விருது வழங்கப்பட்டது. நடைபெற்ற முப்பெரும் விழாவில் ஏராளமான சமூக சேவகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகரும் திமுக பிரமுகருமான பவித்ரன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகரும் திமுக பிரமுகருமான பவித்ரன் பிறந்தநாள் விழா வில்லியனூர் சட்டமன்ற அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், பழனி, ஊசுடு தொகுதி செயலாளர் பாண்டியன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன் மற்றும் கந்தசாமி, காட்டாண்டி முத்து, சபரி, வீரக்கண்ணு, புவனேஷ், கார்த்திகேயன், ராமஜெயம், அன்பு என்கிற அன்பழகன், கோவிந்தராஜன், அன்பு, லூர்து, நாதன், பிரவீன், அருண், மருது ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். $1500 பனை விதை நடவு நிகழ்ச்சி. உலக தமிழர்களின் வாழ்வில் மரமான பனை நடவு நிகழ்ச்சி பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி
சென்னை காயத்ரி சேரிட்டிஸ் மற்றும் அரியாங்குப்பம் கலாம் சேவை மையம் இணைந்து நேற்று மாலை தேங்காய்திட்டு துறைமுகம் போகும் பாதையை சுற்றிலும் சுமார் 1500 பனை விதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு கலாம் சேவை மைய கௌரவ தலைவர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள், தலைவர் திரு பிரசாந்த் ஆகியோர் தலைமையில் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் முன்னிலையில் பனை விதை நடவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் கூட்டுறவு மேலாண் கல்வி நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் திரு ரங்கநாதன், நம்மாழ்வார், இயற்கை உழவர்கள் சங்க நிர்வாகி ரமணகுரு அவர்கள் மற்றும் புதுவை சமூக கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் மற்றும் அவர்களுடைய குழுவினர், ரோட்டரி EVS மகளிர் பிரிவு திருமதி அனுராதா அவர்கள் குழுவினர், ராதா முதியோர் இல்ல நிர்வாகி திருமதி கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கலாம் சேவை மைய நிர்வாகிகள் மணிகண்டன், குணா, வேலு, வினோத், நடராஜ், சண்முகம், பூரணாங்குப்பம் தனசுந்தரம் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள், டோன்ட் வேஸ்ட் ஸ்டீஃபன், ராயப்பா, பாலச்சந்தர், வண்டிமுத்து, சதீஷ், ரவிச்சந்திரன், சிவசந்திரன், அப்துல் காதர், விமல், பிரவீன், மாணவி சுபிக்ஷா ஆகியோர் கலந்து கொண்டு பனை நடவு செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி 11ஆம் வகுப்பு பயிலும் 307 மாணவர்களுக்கு தன் திருக்கரங்களால் மடிக்கணினிகள் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் ராமலிங்கம், குணசேகரன், கைலாஷ், சுவாமிநாதன், சிவகுமார், சிவராமன், காமராஜ், ரஃபிக், ஜோதி முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். PD லீ செங்கல்வராய நாயக்கர் விளையாட்டுக் கழகம் சார்பாக கைப்பந்து போட்டி நடைபெற்றது. அரியாங்குப்பத்தை அடுத்த பெரிய இருசாம்பாளையம் கிராமத்தில் 1ஆம் ஆண்டு மாபெரும் கைப்பந்து போட்டி ஆகஸ்ட் 17 மற்றும் 18ஆம் நாட்களில் நடைபெற்றது. இதில் கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு போட்டியிட்டனர். நடைபெற்ற லீக் போட்டியில் முதல் பரிசை மரக்காணம் அணி தட்டி சென்றது. இரண்டாவதாக PD லீ செங்கல்வராய நாயக்கர் அணி பெற்றது. மூன்றாவதாக அண்ணா அணியினர் பெற்றனர். பெண்களுக்கான கைப்பந்து போட்டியில் BR பிரதர்ஸ் அணி வெற்றி பெற்றனர். 2ஆம் இடத்தை BD லீ செல்வராய நாயக்கர் அணி பெற்றது. 2வது இடத்தை PD லீ செங்கல்வராய நாயக்கர் அணி பெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியை BD லீ செங்கல்வராய நாயக்கர் விளையாட்டுக் கழகம் மற்றும் படிப்பகம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த போட்டியை மருது என்கிற மருது மலையப்பன், கிருஷ்ணமூர்த்தி, வேலவன், குமார், திருமுருகன், பஷீர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். ஊர் முக்கியஸ்தர்களான இளங்கோவன், ஆறுமுகம், ராசு, முருகையன், தனுசு, ஜோதி, ராமச்சந்திரன், கோவிந்தன், ரவி, பாலமுருகன், வீரபத்திரன், பாரிவேல், அருண், சரண்ராஜ், பாஸ்கரன், மோகன் முன்னிலை வகித்தார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, காஸ்மோஸ், AST ஆதவா ஸ்டீல், புன்னகை பெரியார் எழுதுபொருள் நிறுவனம், SS ட்ரேடர்ஸ், அசோக்குமார், விக்னேஷ், சித்ரா அவர்கள் பரிசுகளுக்கு நன்கொடை வழங்கினர். வெற்றி பெற்றவர்களுக்கு தேவிமுத்து, திருவாசகம் வழக்கறிஞர் ருத்ரகுமார், ரெட்டிசாவடி காவல்துறை அதிகாரிகள், ஊடகவியலாளர் கன்னிராஜா, வெங்கட்ராமன், பழனி, சுகந்தி அவர்கள் பரிசுகளை வழங்கினார்கள். ஒளி மற்றும் ஒளியமைப்பை சர்வேஸ்வரன் அவர்கள் அமைத்து தந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை ராஜா, மணவாளன், வீரமோகன் மற்றும் முனைவர் ஜெயராஜன் ஒருங்கிணைத்தார்கள். ஆரோவில் பகுதியில் சமூக நல்லிணக்கம் சார்பாக நடைபெற்ற கலைவாணன் நகர் அணியினர் முதல் பரிசினை வென்றுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க கிரிக்கெட் போட்டி 3 நாள் நடைபெற்றது. இதில் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆரோவில் அறக்கட்டளை துணை செயலாளர் இயக்குநருமான சொர்ணமிகா பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் முதல் பரிசினை காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் சம்பத் உதவியுடன் களம் இறங்கிய கலைவாணன் நகர் அணி முதல் இடத்தினை பிடித்து சாதனை படைத்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்விக்கூட நிறுவனர் ராம்குமார், கிராம கல்வி விழிப்புணர்வு மேம்பாட்டு பயணத்தை சேர்ந்த சிவசங்கர் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கலைவாணன் நகர் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். முதல் பரிசை கலைவாணன் நகர் அணியினர் தட்டி சென்றுள்ளனர். 2வது பரிசை வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கப்பல் லைட்டாக வெயிட் வெயிட் ஓகே, வெயிட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணலாம்.
தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நலசங்க தொடக்க விழாவில் திருமண மண்டபங்களுக்கு அதிகபட்சமாக விதிக்கப்படும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், நிலையான தேவை கட்டணம் ஃபிக்ஸட் டிமாண்ட் சார்ஜை குறைக்க வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 10 அம்ச கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றிய தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நலசங்க விழா தமிழ்நாடு அனைத்து கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலசங்கம் இணைந்து நடத்திய தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நலசங்க தொடக்க விழா புதுவை ஷென்பகா ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தமிழ்நாடு தலைவர் ஜான் அமல்ராஜ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலசங்க தலைவர் இசைக்கலைவன் முன்னிலை வகித்து வரவேற்புரை ஆற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். புதுவை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், பிரகாஷ்குமார், பொதுச் செயலாளர் சந்திரன், பொருளாளர் மனோகர், சங்க ஆலோசகர் சத்யசீலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நலசங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினர். அதில் திருமண மண்டபங்கள் தொழிற்சாலை அல்லது பொதுமக்களுக்கு சேவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய இடம் ஆகும். அப்படிப்பட்ட திருமண மண்டபங்களுக்கு அதிகபட்சமாக விதிக்கப்படும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், நிலையான தேவை கட்டணம் ஃபிக்ஸட் டிமாண்ட் சார்ஜை குறைக்க வேண்டும், திருமண மண்டபங்களுக்கு உயர்த்தப்பட்ட சொத்து வரியை நீக்க வேண்டும், குறைக்கப்பட்ட சொத்து வரியை அறிவிக்க வேண்டும், திருமண மண்டபங்களுக்கு விதிக்கப்படும் 18% GST வரியை 5% குறைக்க மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர கடிதம் எழுத வேண்டும், 6 புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருமண மண்டபங்களுக்கு அரசின் விதிகளை தளர்த்தி கட்டிட அனுமதி வழங்க வேண்டும், திருமண மண்டபங்களில் சமையல் செய்யும் சமையல் கலைஞர்கள் அரசு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும், திருமண மண்டபங்கள் ஒரு ஆண்டில் 3 மாதங்களில் நிகழ்வுகள் ஏதும் நடைபெறாத சூழ்நிலையில் மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய இதர வரிகளில் 4/1 பங்கை குறைத்து வசூலிக்க அரசாணை பிறப்பிக்க வேண்டும், வரும் காலங்களில் திருமண மண்டப தொழிலுக்கு ஏதேனும் புதிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டுமானால் மாநில அரசுகள் சங்க உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டும், குப்பை வரி உள்பட பல்வேறு வரிகளை வசூலிக்கும் ஊரக உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி நிர்வாகம் திருமண மண்டபங்களில் உள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பொதுச் செயலாளர் மோகன சுந்தரம், பொருளாளர் மண்ணாங்கட்டி நன்றி உரை ஆற்றினார். விழாவில் தமிழகத்தை சேர்ந்த திருமண மண்டப நிர்வாகிகள் மற்றும் புதுவை மாநிலத்தை சேர்ந்த திருமண மண்டப நிர்வாகிகள் PG மணி, கலைக்கோவன், சேகர், ராஜேந்திரன் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 10ஆம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும், வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் தேர் திருவிழாவும் நடைபெற்றது. சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஒட்டகம் மிதித்து வாலிபர் மரணம். புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் சேர்ந்து மனித சங்கிலி போராட்டம்.
மாணவியின் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று 3 கிலோமீட்டர் தூரம் மனித சங்கிலி போராட்டம் நடத்திய மருத்துவர்கள். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழா, பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.